الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن والفرقان المجيد: لعلك باخع نفسك ألا يكونوا مؤمنين. الحمد لله. சர்வ புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. நமது நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை நலுவாது பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், முன்னோர்கள், இறைநேச செல்வர்கள், வழிமார்கள், எங்கே இருக்கக்கூடிய இந்த பயானை கேட்கக்கூடிய அனைவருக்கும் எல்லாம் அல்லாஹ் கிருபை செய்வார். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை மாபெரும் கிருபையால் மனிதர்களின் இறுதி நேரம், மரண நேரம் எப்படி இருக்கும், அடுத்தடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதை தொடர்ந்து பார்த்து வந்தோம். கடந்த வாரத்தில் நாம் சொன்ன விஷயம், ஒரு மனிதனுடைய ரூஹு எடுத்துவிட்டால் அந்த ரூஹு மறுபடியும் அந்த உடலிற்கோ அல்லது வேற ஒருவருடைய மனிதனுடைய உடலுக்கோ வருவதற்கு சாத்தியமில்லை. நிச்சயமாக அந்த ரூஹுக்கு அனுமதி இல்லை என்பதை கடந்த வாரம் சொன்னோம். அப்படி ஒரு அனுமதி மற்றும் அல்லாஹ் வழங்கியிருந்தால் இன்றைய காலகட்டத்திலே எத்தனையோ ஆத்மாக்கள், எத்தனையோ மனிதர்களை கொலை செய்கிறார்கள், பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். பெரும் பெரும் அதிகாரிகள், பெரும் பெரும் பட தளபதிகள், அந்த காலத்திலே அரசர்கள், ஏன் ஃபிரௌன், ஹாமான், இவர் போன்ற கொடியவரெல்லாம் இறந்த பின்பு அவருடைய ரூஹு வந்து பழிவாங்குவதற்கு ஆயத்தமாயிருந்தால் நினைத்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது ஒரு திரைமறை வாழ்க்கையை அல்லாஹ் வைத்திருக்கிறார். மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா, நாம் நினைக்கிறோம் உலக வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை என்று. இது இல்லாத ரெண்டு வாழ்க்கை அல்லாஹ் வச்சிருக்கான். ஒண்ணு கரூர், கரூரிலிருந்து கிளம்பி மன்னூர் வந்து மன்னூர்ல இருந்து அடுத்து மறுமைக்கு போகக்கூடியதா. இது கிடப்பட்டதான் அல்லாஹ் அம்மாவுடைய கர்ப்பப்பை வாழ்க்கை. அம்மாவின் தாயின் கர்ப்பப்பை வாழ்க்கை, அது ஒரு வாழ்க்கை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அங்கேயே உணவு கொடுக்கலாம் நமக்கு. கர்ப்பப்பையில நம்ம குழந்தையா அல்லாஹ் உருவெடுத்த உடனே ரூஹை கொடுத்த பின்பு அன்று கொடுக்கிறான் ரூஹை. அதே போன்று கொடுத்த ரூஹை அல்லாஹ் எடுப்பதற்கு நேரத்தில் நிர்ணயம் செய்து விடுவான். அதற்கு பின்பு தாயின் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையா இருக்கக்கூடிய நமக்கு தேவையான உணவு, தேவையான பாடங்களை அல்லாஹ் தஆலா அம்மாவின் வயிற்றுக்குள்ளே இருந்து நமக்கு தருகிறார். அது ஒரு வாழ்க்கை. அதற்கு பின்பு இந்த உலக வாழ்க்கை, மன்னூர் என்று சொல்லக்கூடிய இந்த மன்னூருக்கு வருகிறோம். கொஞ்ச காலம் வாழ்ந்துவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அம்மாவின் கர்ப்பப்பையில் இருக்கும் போது கொடுத்த ரூஹை திரும்பி மீட்டுக் கொள்வதற்காண்டி அந்த காலகட்டம் வரும்போது திருப்பி வருகிறார். என்ன சொல்கிறான் அல்லாஹ்? நான் கொடுத்த ரூஹு நானே எடுத்துக் கொள்வேன், அதை நானே வைத்துக் கொள்வேன். இதுதான் மௌத்துடைய தாற்பயம். கொடுத்த ரூஹை எடுப்பதற்கு அல்லாஹ் வருகிறான். எடுத்த பின்பு அல்லாஹ் தஆலா அதை பாதுகாக்கிறான். அந்த ரூஹை அல்லாஹ் பாதுகாக்கிறான். அது ஒரு திரைமறை வாழ்க்கை. அடுத்ததாக அல்லாஹ் ரூஹை வாங்கிய பின்பு அடுத்த வாழ்க்கை மன்னரை வாழ்க்கை. இப்படி சப்ஜெக்ட் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வாழ்க்கையா போய் கடைசியில நிரந்தர வாழ்க்கை சுவனம் என்ற இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. இப்ப நம்ம இந்த உலகத்தில அல்லாஹ் ரூஹு எடுத்த பின்பு என்ன நடக்கும் என்பதை பார்த்தோம். ஆத்மாவுடைய ரூஹு, மனிதனுடைய ரூஹை விட்டு வெளியே இருந்த பின்னாப்பு அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் என்ன, அதை எப்படி நிறைவேற்றுவார்கள் என்பதை பற்றி கடந்த வாரம் சொன்னோம். அதே போன்று தன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் வெளியில வருவார்களா? வரமாட்டார்கள். யாருடைய உடலெல்லாம் புகுவார்களா? புக மாட்டார்கள். அதுக்கெல்லாம் சக்தி கிடையாது எந்த ஆத்மாவுக்கும். அல்லாஹ் தஆலா கியாமத் நாள்
வஃபாத்தாகிய பின்பு அல்லாஹ் தஆலா அங்க அல்லாஹ் கூட்டிட்டு கொண்டு போய் இவன் நல்லவனா தீயவனா என்பதை முடிவு செய்த பின்பு அல்லாஹ் தஆலா மறுபடியும் கீழே கொண்டு வந்து அதுக்குள்ள நம்ம அடக்கம் பண்ணியிருப்போம், மனிதரை அடக்கம் பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த அடக்கம் பண்ண பின்பு கபருக்குள்ள மறுபடியும் அல்லாஹ் ரூஹ கொடுப்பான். ஆனா நம்ம மாதிரி வாழ முடியாது, இப்படி இருக்க முடியாதுங்க. நம்ம மாதிரி ஒரு வாழ்க்கை கபருக்குள்ள இல்லை. அது ஒரு வாழ்க்கை, அது ஒரு திரைமறை வாழ்க்கை. இந்த கபருக்குள்ள தோண்டி பார்க்கலாம், எத்தனையோ பேர் அடக்கம் பண்ணிருப்பாங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒருத்தர் அடக்கம் பண்ணிருப்பாங்க, இடம் பற்றாக்குறை, அதுக்கு மேல அதுக்கு மேல அதுக்கு மேல அடக்கம் பண்ணிருப்பாங்க. அப்ப கீழே உள்ளவர் வேதனை படும்போது மேல உள்ளவர் என்ன செய்வாரு? சொர்க்கவாதியா இருப்பாரு. அப்ப இது அது அவருக்கு எஃபெக்ட் ஆகுமா? நம்ம அப்படிலாம் யோசிக்கிறோம், அதெல்லாம் தப்பு. அது ஒரு வாழ்க்கை, அல்லாஹ் தஆலா அது ஒரு திரைமறைவான வாழ்க்கை. அவர்களை வேதனை செய்வான், அவர்களை துன்பப்படுத்துவான், அவர்களை தண்டிப்பான், அவர்களை கண்டிப்பான். அது ஒரு வாழ்க்கை, அது அல்லாஹ் கையில இருக்கு. அது வரைக்கும் அல்லாஹ் தஆலா அந்த ஆத்மாவுக்கு வெளியில வர்றதுக்கோ ஊரை சுத்துவதற்கோ அடுத்த மோடக்குள்ள ஏறி ஆடுறதுக்கோ அனுமதி கிடையாது என்பதை முற்றிலுமாக இஸ்லாமிய சமூகம் நம்பி ஆக வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். மூத்தாயாச்சாரு அதுக்கப்புறம் என்ன செஞ்சு? ஜனாசா குளிப்பாட்ட வேண்டும், ஜனாசா கஃன் துணிக்குள் கொண்டு வர வேண்டும், பள்ளி வாசலுக்கு எடுத்து வந்து ஜனாசா தொழுகை நடத்த வேண்டும், தொழுத பின்பு கபர்ஸ்தான்ல கொண்டு போய் அடக்க வேண்டும். ஒரு மையத்துக்கு செய்ய வேண்டிய ஜமாத் மஹல்லா வாசிகள் குடும்பத்தாருடைய கடமை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஜனாசாவிலே கலந்து கொண்டால் அவர்களுக்கு 2 கிராத் நன்மை கிடைக்கிறது. பெரிய மலையளவுக்கு அல்லாஹ் தஆலா நன்மை தருவானா. அந்த ஜனாசாவை கலந்து கொள்வது, அந்த ஜனாசாவுக்கு கஃன் இடுவது, அந்த ஜனாசாவுக்கு அப்படி கஃன் வெட்டி கொடுப்பது, அந்த ஜனாசாவை குளிப்பாட்டுவது, அந்த ஜனாசாவுக்கு அப்படி நடந்து வந்து ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்வது, அடுத்ததாக கபர்ஸ்தான்ல கொண்டு போய் அடக்கம் செய்த பின்பும் நின்று அவர்களுக்காண்டி துஆ செஞ்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றது. இத்தனை நன்மையும் நாம் கலந்து கொண்டோம் என்றால் 2 கிராத்துடைய நன்மை, 2 கிராத், 1 கிராத் என்பது உஹது மலை அளவுக்கு உண்டான நன்மை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். 2 விஷயம் ஜனாசா தொழுகையில நம்ம கவனிக்க வேண்டியது. ஒன்று, அங்கே மையத்தாய் இருப்பவர்களுக்கு துஆ. ஓகே, அடுத்தது நமக்கு நன்மை. இந்த 2 மட்டும் பாயிண்ட் பிடிச்சுக்க. அடுத்த பாயிண்ட்டுக்கு அப்பதான் நான் போகும்போது உங்களுக்கு விளக்கம் எனக்கு விளக்கம். ஒன்று, மையத்துக்கு செய்ய வேண்டிய கடமையில் ஜனாசா தொழுகை, அவர்களுக்கு அது துஆ, அவர்களுக்கு அது நன்மை கிடைச்சிடும். அதே மாதிரி நாம் தொழுதால் நமக்கும் அல்லாஹ் தருகிறார். இப்ப 2 பேருக்கு நன்மை கொடுத்துடலாம். இப்போ பெரும்பாலும் இந்த மையத்தானவர்கள்ல பல சூழ்நிலையில பலவிதமான வஃபாத்துகளை நம்ம பார்க்கிறோம். இயற்கையா மரணமானவங்க இருக்கிறாங்க, கொலை செஞ்சு இறந்தவங்க இருக்கிறாங்க, தற்கொலை என்று சொல்லக்கூடிய தற்கொலை, அந்த தானுக்கு தானே இறந்தவர்கள் இருக்கிறார்கள், கடலிலே போகும்போது இறந்தவர்கள் இருக்கிறார்கள், நெருப்பில் பட்டு கரைஞ்சி சாம்பலா படவர்கள் இருக்கிறார்கள். ஆக மொத்தம் எப்படி புத்தாகனாலும் அல்லாஹ் தஆலா அவருக்கு உண்டான வேதனை அது ஒரு திரைமறை வாழ்க்கையில வைத்து அல்லாஹ் கொடுத்து விடுவான். கபர்ல போய் அடக்கம் பண்றோம் உடலோட, கபர்ல இருக்கிறதா கபர் வேதனை நடக்கும். கடல்ல போகும்போது மூத்தாயிட்டாரு, ரொம்ப நாள் கழிச்சு தான் வருவோம், கடல்ல தூக்கி போட்டுருவாங்க சில பேர். சரி, இப்ப நெருப்பு பிடிச்சி எரிச்சு சுத்தமா பஸ்மமா ஆகிருது. இப்ப உதாரணமா மாற்று மத சகோதரர்கள் என்ன செய்யறாங்க? நெருப்புல போட்டு கரிச்சிருவாங்க, அது சாம்பல் எடுத்துட்டு போய் கொடுப்பாங்க. இப்ப இவங்களுக்குலாம் எப்படி வேதனை கிடக்கும்னா, எல்லாருக்கும் அது எப்படி இறந்தாலும் சரி, சாம்பலாக போனாலும் சரி, தண்ணீரோடு தண்ணியாக கலந்து போனாலும் சரி, அல்லது மீனுக்கு மற்றதுக்கு இரையானாலும் சரி, எப்படி ஒரு மனிதன் இறந்து விட்டாலும் அந்த மனிதனுடைய ஆத்மாவுக்கு அல்லாஹ் தஆலா வேதனை கொடுத்தே தீர்வான், பாவிகளாக இருந்தார். அதை மட்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நல்லவர்களா இருந்தா அது எப்படி இறந்திருந்தாலும் நல்லவராக இருந்தா அவருக்கு அல்லாஹ் தஆலா நன்மையை தந்துருவான். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குளிப்பாட்டக்கூடியவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? நாம் சொன்னோம் ஏற்கனவே. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகன், போன வாரம் சொன்னேன், அவருடைய மகன் வஃபாத் ஆகிவிட்டார். வெளியில வந்து பார்க்கறாங்க, குறைப் என்ற தன்னுடைய வேலைக்கார அருமையை கூப்பிட்டு கேட்கிறாங்க, எத்தனை மக்கள் வந்திருப்பார் பாரு என்று. சுமார் 40 பேர் வந்திருப்பாங்கன்னு சொல்றாங்க. இந்த 40 பேர் வந்துட்டாங்கல்ல, ஜனாசாவை தூக்கு, தொழுவ அடக்கம் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிறுக்கு வைக்காத முஃமினான 40 நபர்கள் கலந்து கொண்ட அந்த ஜனாசாவுக்கு அல்லாஹ் தஆலா ஷஃபாஅத் செய்வான், ஏற்றுக்கொள்வான், பாவம் மன்னிப்பு கொடுக்கிறான். அடுத்து இது ஒரு சிறப்பு. இப்படி இருக்கும்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, 40 பேர் வந்துட்டாங்கல்ல, மகனுடைய ஜனாசா தூக்குன்னு கேட்டாங்க. இது ஒரு சிறப்பு. அப்படிப்பட்ட ஜனாசாவாக நம்முடைய ஜனாசையும் ஆக்குவாராக. நல்லவர்கள், மூமின்கள், முத்தகீன்கள் வந்து தொழுக வேண்டும் பள்ளியில. இன்னைக்கு பார்த்தால் ஜனாசாவை கொண்டு வந்து வைக்கும் போது
முன்சப்புக்கு வாங்க உங்க குடும்பத்தார்கள் கூப்பிடுறோம் ஒரு கவலையில அவன் தண்ணியை போட்டு வந்து நிக்கிறான். சில நடக்கல நடக்குதா இல்லையா? போதையில இருப்பான், அவனை கூட்டிட்டு வந்து வா, அவன் தந்தா தானே அத்தா தானே. அந்த ஜனாசா குருவை என்னவாகும்? அவர் மையத்தா இருப்பவருக்கு நன்மையே செய்யணும், சஃபாத்து கிடைக்கிறது நம்ம தொழுகிறோம். அதுல பாதி பேர் குடிச்சிட்டு வந்து நிற்பான். அவனை கொண்டு வந்து வா, அவனை முக்கியத்துவம் கொடுத்து முன்னாள் சபையில் நிற்பதுக்கு இது சரியான விஷயம் இல்லை என்பதை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவனை அப்படியே ஒதுக்கிடணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, தற்கொலை எப்படி மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதோ அதே போன்று குடித்தவனையும் மார்க்கம் தடுக்கிறது. குடிக்கிறவனையும் மார்க்கம் இருக்கிறது, குடிக்கிறவன சுத்தமா இருக்கிறது. எப்படி விபச்சாரம் செய்கிறவனையும் வட்டி வாங்குறவனையும் அது மூலமா சம்பாதிக்கிறவனையும் மார்க்கம் இருக்கிறதோ அதே போன்று போதை அருந்தக்கூடிய மார்க்கம் இருக்குது. அதனால அங்க இறந்தது அவன் அம்மாவா இருந்தாலும் சரி அல்லது அவன் அப்பத்தாவா இருந்தாலும் சரி, தயவு செய்து தண்ணி போட்டு வந்தாங்கன்னா பக்கத்துல நில்லுங்க, இங்க வாங்க, இப்பெல்லாம் கூப்பிடாம நீங்க உணர்ந்து அண்ணாலே போதுமானது என்பதை எல்லாம் எங்க போய் ஜனாசன கலந்து கொண்டாலும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏனென்றால் அவன் வந்து நின்று தொழுகை பசாதாகி பாவத்துக்கு மேல் பாவம் அந்த மையத்துக்கு தான் உண்டாகும். இதுல நம்ம கவனமா இருக்க வேண்டும். அதே மாதிரி குளிப்பாட்டக்கூடியவர்கள் நல்ல மோமினாக இருக்க வேண்டும். அகமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு வாழ்க்கையில அவர்கள் காலத்தில ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. என்ன? பெண் ஜனாசா ஒன்று, ஒரு பெண் குளிப்பாட்டி கொண்டு இருக்கிறார்கள். கதவை சாத்தி அந்த சேர் குளிப்பாட்டிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே ஜனாசால உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஜனாசா ரெடி ஆகி கபருக்கு கொண்டு வரணும். இது எப்ப நடந்ததுன்னா உண்மையான நிகழ்ச்சி அகமது ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய காலத்தில் நடக்குது. இப்போ ரொம்ப நேரமாச்சு, கதவை திறக்கப்படல, குளிப்பாட்டி முடிக்கல. எல்லாரும் என்னாச்சுன்னு போய் பார்த்தா அந்த ஜனாசாவுடைய உடலிலே எந்த பெண் குளிப்பாட்டினார்களோ, தயவு செய்து கவனிங்க, எந்த பெண் குளிப்பாட்டினாலோ அவளுடைய கை அந்த ஜனாசாவோடு ஒட்டி கொண்டது. இந்த கற்பனை கதை இல்லைங்க, நடந்த உண்மையான நிகழ்ச்சி. அந்த ஜனாசாவோடு அந்த பெண்ணுடைய கை எவள் குளிப்பாட்டினாலோ அந்த பெண்ணுடைய கையை அவள் உடம்புல மாட்டிக்கிச்சு, ஒட்டிக்கிச்சு, எடுக்க முடியல. எல்லாரும் என்ன சொல்றாங்க? கைய மணிக்கட்டோட வெட்டிடுவோம், வரமாட்டேங்குது, இழுத்தாலும் வரமாட்டேங்குது. ஏன்னா ஜனாசாவோட வருது. ஒண்ணு அவரோட சேர்த்து போல அடக்கப்படணும், இல்ல கையை வெட்டணும். இதான் முடிவு. சரி, வேணாம், எல்லாத்துக்கும் மேல அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பள்ளியில் இருப்பாங்க, வாங்க விசாரிப்ப சொல்லி இமாம்கள்ட்ட வர்றாங்க. அவங்க பெரிய மாமேதையவர்கள், பல கிதாபில் எழுதினவர்கள். அவங்கள்ட்ட வந்து கேட்கும் போது நேர வீட்டுக்கு வர்றாங்க. ஜனாசா குளிப்பாட்டக்கூடிய அந்த அறையின் கதவு ஓரத்திலே நின்று கொண்டு கதவு வழியாக, நீ குளிப்பாட்ட போகும்போது, நீ நல்ல கவனிங்க, நீ குளிப்பாட்ட போகும்போது இந்த பெண் பையத்தை பற்றி தவறாக எண்ணினியா? அல்லாஹ் அக்பர். ஆமா, நான் தவறாக எண்ணினேன். இப்ப குளிப்பாட்டனே இந்த பெண் எத்தனை பேர்த்துல விபச்சாரம் செஞ்சாலியோ அப்படின்னு நினைச்சிட்டேன். ஆகவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஸ்பாட்ல தண்டனை கொடுத்தான். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் தான், அவன் விபச்சாரியோ பாவியோ நல்லவளோ தேவையில்லை. குளிப்பாட்டக்கூடியவர்கள் குளிப்பாட்டக்கூடிய மையத்தை குளிப்பாற்ற மட்டும்தான் செய்யணும். அதை விட்டுவிட்டு அவர் உடம்புல இருக்கக்கூடிய அங்கங்கள், அவர் உடம்புல இருக்கக்கூடிய குறைகளை பற்றி சிந்தித்ததுக்கே அல்லாஹ் தஆலா இவ்வொரு ஒரு தண்டனை கொடுக்கிறான்னா நம்ம எப்படிலாம் பேசுறோம்? மூத்து வீட்டுல யோசனை பண்ணி பாருங்க. மூத்து வீட்டுல போய் உட்கார்ந்து அந்த மையத்து பல வேதங்கள் இருக்கக்கூடிய நேரத்துல அவன் இப்படி அவன் அப்படி வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு வரவே, நாளைக்கு ஒரு நாள் நம்மளும் மையத்தா இருப்பவே, நம்மளை பத்தி 4 பேர் பேசுவானுங்கிற அறிவு இல்லையே நமக்கு. அப்படிங்கிறது ஆதங்கமா இருக்கிறது. என்ன நடந்துச்சு தெரியுமா? அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், இஸ்லாமிய ஷரியத் சட்டப்படி யார் இட்டு கட்டினார்களோ ஒரு ஆறை பற்றி அவர்களுக்கு 80 கசேடி கொடுக்கணும். அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி தீர்ப்பு சொல்றார்கள், இந்த பெண்ணுக்கு உள்ளே போய் பெண்கள் 80 கசேடி கொடுக்க சொன்னார்கள். உள்ளே போய் 80 கசேடி அடித்த பின்பு அவள் கையை எடுக்குது. சரி சட்டம். ஆகவே குளிப்பாட்டக்கூடிய ஜனாசாவை அவர்களுக்கு நாம் குளிப்பாட்டுகிறோம். அவர்களுக்கு குளிப்பாட்டினால் நமக்கு நன்மை என்ற எண்ணத்தோடு தான் குளிப்பாட்ட வேண்டும். யார் குளிப்பாட்டினார்? அதுக்குதான் சொல்றது, நல்ல தொழுகையாளியா மூமின்களா உள்ளவங்களை பார்த்து குளிப்பாட்ட சொல்றது. அதுக்குதான் பெரும்பாலும் நம்ம நாடுகள் என்ன செஞ்சிடறோம்? மோயினாரையும் பிலாலையும் கொண்டு போய் குளிப்பாட்டிடுறோம். ஆனா மறுபடி எல்லாருமே குளிப்பாட்டலாம், தெரிந்தவர்கள் குளிப்பாட்டலாம், தைரியமானவர்கள். அது முக்கியமா மார்க்கம் என்ன சொல்றது? தொழுகையாளியாக மூமினாக இருக்கணும்,
மையத்தை பார்த்து பயப்படக்கூடாது. மையத்து பல வகையில இருக்கும். சில மையத்துகள் கண் வெளியே வந்திருக்கும், சில பேர் ஹார்ட் வெளிச்சு இருந்திருப்பாங்க, சில நேரங்களில் மோசமான நிலையில இருக்கும், சில நேரங்களில் அசிங்கமா இருக்கும். அதை பார்த்தா நம்ம ஜீரணிக்கணும். அதை பார்த்தா ஒரு மூமின், ஒரு முஸ்லீம் நாம் ஜனாசா குளிப்பாட்ட வந்திருக்குங்கிற எண்ணத்தோட இருந்தா நம்ம குளிப்பாட்டை இறக்கணும். பெயருக்கு குளிப்பாட்டிட்டு அவதிப்படக்கூடாது. மார்க்கம் சொல்லு. இப்போ குளிப்பாட்ட துறையை நல்ல எண்ணத்தை குளிப்பாட்டையாச்சு முடிச்சு கஃபன் இருக்கிறதுலே சாதாரணமான துணி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜனாசா கஃபனுக்கு அதிகமான விலை உள்ள துணியை வாங்கி போடாதீங்க. என்ன காரணங்க? கியாமத் நாள் வரைக்கும் அந்த உடனே நம்மளோட இருக்க போறது இல்லை. ஒரு நாள் கபருக்குள்ள வச்ச உடனே அந்த உடல், அந்த ஆடை சப்சான் 3 நாளுக்கு தான், 3 நாளைக்கு தான். நான் சொல்றேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விலை உயர்ந்த சில பேர் பட்டாடை பெரிய பெரிய கோடிக்கணக்கான அமௌண்ட்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் முறையில்லை. ஏதோ சாதாரண நல்ல வெள்ளை துணியை வாங்கி கஃபன் போடணும். கஃபன் போட்டாச்சு, ஜனாசாவை கொண்டு வந்து வச்சு. இப்போ ஜனாசா துவைக்கக்கூடிய நேரத்துல இப்ப உள்ள சுச்சுவேஷன் சூழ்நிலையில பல பிரச்சனைகள் எல்லா இடத்துல நடக்குது. என்ன பிரச்சனை? தொழுகையை பத்தி நான் பேச வரல. அவர் தற்கொலை செய்தவர், மரணமானவர், கடனாளி, இவர்கள் போன்றவருக்கு ஜனாசா துவைக்கலாமா கூடாதா அப்படிங்கிற பிரச்சனை எங்க பார்த்தாலும் நடக்குது. ஒருத்தர் தற்கொலை பண்ணிட்டாரு. ஆனா மார்க்கத்துல தற்கொலை என்பது நிச்சயமாக கூடவே கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் கொடுத்த ரூஹை அல்லாஹ் தான் எடுப்பதற்கு வருவான். அதற்கு முன்பாக நீ என்ன எடுக்கிற? நானே தற்கொலை பண்ணிக்கிறேன்னு கயிறு நெரிச்சு கொள்றது, மருந்து குடிச்சு கொள்றது, அல்லது குதிச்சு உள்ள பத்த வைக்கிறது, அல்லது மரணை ஊத்தி கொளுத்திக்கிறது, இந்த மாதிரி தனக்குத்தானே சாவை மூத்தை யார் ஒருவர் செய்கிறாரோ அவர் நிரந்தரமான நரகவாதி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனா நான் உன்னை கேட்கிற இந்த சமூகத்தை பார்த்து, தற்கொலை பண்ணவர் மட்டும்தான் நம்ம துளைக்கலாமோ வேணாமே அப்படின்னு பிரதமாத பேசக்கூடிய இந்த சமூகம், வட்டி வாங்கி வந்து கிடக்கிறான் ஜனாசாவா, அவனை ஏன் ஒதுக்க மாட்டேங்கிறீங்க? தண்ணி அடிச்சுட்டு செத்தவன் மூத்தாய் வரலாம் ஜனாசாவா, அவனை ஏன் ஒதுக்க மாட்டேங்கிற? மார்க்கம் சொல்லுது, விபச்சாரம் செஞ்சவன் பாவி, அவன் இஸ்லாத்தை விட்டு போயிட்டான், அவன் மூத்தாயிட்டான், இப்ப கொண்டு வந்து வச்சாச்சு, அவனுக்கு தொழுவைக்கலாமா? தொழுவைக்க கூடாதான். ஆனா தொழுவைக்கிறமே போதையிலே வாழ்ந்தவன் மூத்தாயிட்டான், அவனை கொண்டு வந்து வச்சிருக்கு, அவன் மார்க்கத்தின்படி இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டான், தொழுவைக்கலாமா? தொழுவைக்க கூடாதான். ஆனா தொழுவைக்கிறமே நமக்கு நல்லா தெரியுது. பொழுதனைக்கு பொட்டாட்டி விட்டு வேற ஒப்பாட்டி வச்சு விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான், மூத்தா போயிடுறான், அவனை குடுப்பாட்டி கொண்டு வந்து வச்சாச்சு, அஜர்த்தேங்க தொழு வைக்கிறோம். ஏன் தொழு வைக்கிற வேணாங்கிறோம்? அதே அடிப்படையில் என்ன காரணம் தெரியுமா? இஸ்லாமியன் என்ப காரணத்தினால தொழு வைக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபி ஒருவர் இறந்துட்டார், தற்கொலை பண்ணி கொண்டு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் தொழு வைக்க மாட்டேன் என்று போய்விட்டார்கள். சஹாபாக்கள் தொழு வைத்தார்களா? தொழு வைத்திருப்பாங்க, வச்சிருப்பாங்க, வைக்கலாம். இதுக்கு என்ன விளக்கம்? எப்படி முடிவெடுக்கிறது? நல்ல கேட்டுங்க. அதுக்கு தான் அந்த மரண நேரம் என்பது அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல போன வாரத்துக்கு முந்தின வாரம் கூட சொன்னேன் பல்லாஹு பாபரோட நிலைமையை பத்தி. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒருத்தர் மரணிச்சார், வஃபாத் ஆயிட்டார். இவர் ஒரு பாவி, பெரும் பாவி, பாவியிலே பெரும் பாவி. மக்கள் என்ன செய்தார்கள்? இவனை குளிப்பாட்டக்கூடாது, இவனை குளிப்பாட்டக்கூடாது, இவனை குளிப்பாட்டாம கைத்துல கட்டி, சாக்கில போட்டு கைத்துல கட்டி, காடு, காகம், புலி, சிங்கம் இருக்கும் காட்டுல கொண்டு போய் தூக்கி போட்டு வந்துட்டாங்க. எப்ப நடந்ததுங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல. அங்க இருந்தே வருவோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாது, கொண்டு போய் போட்டு வந்துட்டாங்க. இவன் ஒரு பெரிய பாவி, இவனுக்கு ஏன் தொழு வைக்கணும் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்றான், மூசாவே நல்ல கவனிக்க. அல்லாஹ் என்ன சொல்றா பாருங்க, மூசாவே எனக்கு பிரியமானவருடைய ஜனாசா காட்டுக்குள் இருக்கிறது, போய் குளிப்பாட்டி தொழு வச்சுட்டு வா. நீ என்னடா ஒதுக்குற? முடிவு நமக்கு தெரியுமா? மையத்துடைய முடிவு நமக்கு தெரியாது. அவன் எப்படிப்பட்டவன்? வட்டியே வாங்கியிருந்தாலும் மார்க்கத்துல கூடாது, விபச்சாரம் செஞ்சிருந்தாலும் மார்க்கத்துல கூடாது. ஆனா மரண நேரத்தில் அவன் மன்னிப்பு கேட்டுக்கலாம் அல்லவா? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் தெரியும். ஆனா உனக்கு தெரியுமா? நீ பெரிய ரசூலுல்லாஹா? இல்ல நான் நபியா? இல்ல அல்லாஹ்வா? நீ என்ன முடிவு எடுக்கிறது? நம்ம என்ன முடிவு எடுக்கிறது சொல்லுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னா, அல்லாஹ் என்னுடைய அடியார் போ சீக்கிரம், அத போய் கழுகுகளும் காக்கைகளும் குளுத்தி கொள்வதற்குள் நீ போய் குளிப்பாட்டி ஜனாசா தொழுது அடக்கம் பண்ணிட்டு வா. மூசா அலைஹிஸ்ஸலாம் கட்டளையிடுறான். அந்த ஊருக்கு போறாங்க.
மூசா அலைஹிஸ்ஸலாம் சும்மா போறாங்க, போய் விசாரிக்கிறாங்க, யார் இந்த மனிதன், எதற்காண்டி இப்படி செஞ்சீங்க கேட்டுட்டு ஜனாசா வணக்கம் பண்ணிட்டு சும்மா இருக்கல. அல்லாஹ் கேட்டான், யா அல்லாஹ், மக்கள் எல்லாம் இவரை பாவி என்று சொல்கிறார்கள், அதனால்தான் நாங்கள் இப்படி செய்தோம் என்று சொல்கிறார்கள், நீ என்னவென்றால் இவருக்கு ஜனாசா தொழுகைக்கு எண்ணியை அனுப்பிட்டேயா அல்லாஹ் என்று கேட்க அல்லாஹ் சொன்னார், அவன் உண்மைதான், மக்கள் சொல்வது போன்றுதான் வாழ்ந்தான், அவன் பாவியாகத்தான் இருந்தான். ஆனால் மரண நேரத்திலே மூசாவே, மரண நேரம் ஒன்று இருக்கிறது அல்லவா, அந்த நேரத்திலே யா அல்லாஹ், நான் என் வாழ்நாள் முழுவதும் பாவம் செஞ்சிட்டேனே, இனி என் வாழ்க்கை எப்படி ஆக போகிறது மரணத்திற்கு பின்னாடி என்று தெரியவில்லை என்று தௌபா செய்து விட்டான். நான் தௌபாவை ஏற்றுக்கொண்டேன். முடிச்சான். நம்ம என்னங்க முடிவு பண்றது? யாருடைய மையத்தை எப்படிப்பட்டது யாருக்கா தெரியுமா? பல தடவை பல சம்பவங்கள் நமக்கு இருக்கிறது. உதாரணம், மூமினா வாழ்ந்தவர்கள் மூத்து நேரத்தில் காபியா போயிருக்கிறான். சொர்க்கவாசி என்று சொல்லப்படுவர்கள் நரகவாசி ஆயிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் காலத்துல ஒரு போர், பயங்கரமான போர் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த போர்ல கலந்து கொண்டவர்களிலே ஒரு சஹாபி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடுறாங்க. அவர் அங்க பாத்தீங்கன்னா சலாதுலுன்ட்டாங்க. வெட்டப்பட்டவர்கள்லாம் தேடிக்கிட்டே வராங்க. அங்க தேடி வரும்போது அந்த சஹாபியர்கள் பத்தி நல்ல கவனமா கேளுங்க, தூங்கிக்கலாம். அப்புறம் சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த சஹாபியை பத்தி, இவர் சாதாரண ஆள், இவர்கிட்ட இபாதத்து கிடையாது, தொழுகையால் இல்ல இவரு இந்த போருக்கு வந்திருக்காருன்னா தான் பேர் எடுக்கிறது வந்திருக்கிறாரு அவருக்கு அப்படிங்கிற பேச்சு மக்கள் மத்தியில இருக்கு. இந்த சஹாபியர் எல்லாம் குத்துயிர் குலையர்களாக குத்தப்பட்டு மூத்தான நிலையில இருக்கிறாரு. சஹாபி போறாங்க, சைதர் இல்ல என்று நினைக்கிறேன், போய் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு சொன்னாங்க, நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லுங்க, எல்லாத்துக்கும் ஒரு செய்தி சொல்லுங்க, நான் மரண தருவத்தை நிறுத்தி விட்டேன், மரணத்தின் பிடியை உணர்ந்து விட்டேன், நான் மரணமாக போகிறேன், ஆனா எல்லா நண்பர்களுக்கும் ஒன்று சொல்லிவிடுங்கள், உயிர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும், நாம் இருக்கும் காலம் வரை ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த இதுவும் வரக்கூடாது, நம்ம தான் பாதுகாக்கணுங்கிற வார்த்தையை சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லியிருக்கிறது எத்தி வைக்கிறார். மூத்தாகிறது, நான் மூத்தாயிட்டாரு. ரசூலுல்லாஹ் வந்து அந்த சஹாபி சொல்றாங்க, யார் சொல்ல, நான் போய் பார்த்தேன், அந்த சஹாபி இப்படி பேசினாரு, மூத்தாயிட்டாரு, சொர்க்கவாசி அவர் என்றார். அருமையானவர்களே, அவர் தொழுகிற வாழ்க்கையில மக்கள் மத்தியிலே அவருக்கு அவப்பெயர், கெட்ட பெயர், போரிலே குத்தப்பட்டு இறந்து கிடக்கிறார். ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவர் சொர்க்கவாசி. அதே போர்ல கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தா இன்னொரு சஹாபி குத்தப்பட்டு காயம் தாங்க முடியாம அழுதுகிட்டு இருக்காரு. அந்த சஹாபியை பத்தி சஹாபாக்கள் புகழ்ந்தவர்கள். இவர் மாதிரி ஒரு ஆள் வருமா? இந்த போரிலே 8 நபரை எதிரியை கொன்றவர். அதுதான் எதுக்கு சொல்ல வர, இந்த நிகழ்ச்சி நமக்கு ஒரு படிப்பினை தரும் பாருங்க. இந்த சஹாபியை பக்கத்துல போறாங்க, நெருங்குறாங்க, 8 பேரை கொண்டுட்டாரு. முதல் சொன்ன சஹாபிட்ட சஹாபாக்கள் சும்மா விடல, மூத்தான நேரத்தில் ஒரு சஹாபி கேட்கிறாரு அவர்கிட்ட, முதல் சொன்னல அந்த சஹாபிட்ட, நீங்க இஸ்லாத்துக்கு வேண்டியா போர் போட்டீங்க, உங்களை அப்படி தெரியலையே, மரண நேரத்தில் கேட்கிறாரு. அவர் சொன்னாரு, நான் உண்மையிலே நான் இஸ்லாத்துக்கு எதிரானவன் தான், ஆனா எப்போது போருக்கு வந்தேன் தெரியுமா? இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும், இஸ்லாத்திற்காக வேண்டியே போர் போட வேண்டும் என்று இந்த மைதானத்திற்கு வந்த பின்னாடி என் எண்ணத்தை மாற்றி விட்டேன். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் பார்ப்பது நடவடிக்கை அல்ல, எண்ணத்தை தான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால அல்லாஹ் சொர்க்கவாசி. இவரை பாருங்க, 5 நேரம் தொழுகையாளி, 8 நபரை கொன்னுட்டாரு போர்ல, இஸ்லாத்துக்காண்டி சஹாபாக்கள் புகழ்ந்து தள்ளி கொண்டிருக்கிறார்கள், குத்தப்பட்ட நிலையிலே படுத்திருக்கிறார். கொஞ்ச நேரத்திலே அந்த சஹாபியை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர் நரகவாதி. யார் ரசூலுல்லாஹ்? அவர் நரகவாதியா? அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சஹாபாக்கள் மத்தியில பேசுறாங்க, எல்லாரும் அவர் பக்கத்துல போறாங்க, எல்லாருடைய போக்கஸ் அங்க போயிருச்சு. சஹாபி என்ன செஞ்சாரு தெரியுமா? வேதனை தாக்க முடியாம ஒரு கத்தி எடுத்து குத்தி கொண்டு இறந்துட்டார். இப்ப இவருடைய நிலை என்ன? 5 நேரம் தொழுதவர், நல்ல போர் செய்தவர், 8 நபரை கொன்னவர் இஸ்லாத்துக்காண்டி, கடைசி நேரம் முடிவு இப்படி ஆகிவிட்டது. ஒரே போரில் நடந்த நிகழ்ச்சி அன்புக்குரிய சகோதரர்களே. ஆகவே நாம் தொழுகலாம், ஹஜ் செய்யலாம், உம்ரா செய்யலாம், என்ன நன்மை இருக்கிற எல்லா வேணாலும் செய்யலாம். கடைசி நேர புட்டியை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை எந்த சமூகம் உணர்கிறதோ அந்த சமூகம் வெற்றி அடையும். அதை உணர்னாலதான் கேவலப்பட்டுக்கிட்டு இருக்கோம், ரொம்ப ரொம்ப கேவலப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தற்கொலை செய்வது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட, அதே போன்று இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்து விட்டார் என்று தற்கொலை பண்ண போறார். தற்கொலைங்கிறது எதனாலங்க? மனக்கவலை.
நல்ல ஈஸியா கடந்துடுறோம். தற்கொலை, அவன் தற்கொலை பண்ணிட்டாங்க, தொழுவைக்காரங்க, அவன் பாவிங்க, அவன் நரகங்க, இந்த வாயெல்லாம் பிடிச்சி நாலு அறுக்கணுங்கிற நான். ஏயா தற்கொலை பண்ணாம? ஏன் தற்கொலை பண்ணான் யோசிக்க முடியுமா? இந்த சமூகம் தான் பதில் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு இஸ்லாமிய சமூகமும் ஒருவன் தற்கொலை பண்றதுக்கு காரணமாக இருக்கின்றத மறந்துவிட்டு வாய்க்கிலேயே பேசுற சமுதாயத்தை நம்ம இருக்கிறோம். ஒருவன் தற்கொலை பண்றான், உதாரணமா கடன் அதிகமா போயிடுச்சு. கடனுங்க எனக்கு வீட்டுல சும்மா இல்லைங்க, ரொம்ப கடனுங்க. நான் பள்ளியில ஒரு டவுன்ல பெரிய சிட்டியில இருந்தேன். பள்ளிவாச வாசல்ல இப்பவும் நினைச்சா எனக்கு கண்ணு கலக்கு பாருங்க. பள்ளிவாச வாசல்ல சைக்கிள் கடை போட்டு வந்தது. என் சைக்கிள் அவர் தான் சரி பண்ணுவார். இந்த சைக்கிளை வச்சு தான் நான் உழைச்சேன் கொஞ்சம் தூரம். அந்த சைக்கிளை அவர் தான் சரி பண்ணி கொடுப்பாரு, காசு வாங்க மாட்டார். 12 மணி இருக்கும், பாலத்திலிருந்து மேல இருந்து கீழே குடிச்சிட்டார். பிரச்சனை, அவருக்கு ஜனாசா தொழு வைக்க கூடாது. அந்த தொழு வச்சு அடக்க முடியாச்சு. நான் கேட்கிறேன், அவர் கடனாளியா ஆனார். இந்த மகன் இந்த உலகத்துல கடனாளியா இருப்பான், கடனை அடைக்க வேண்டும் என்பதுதான் ஜக்காத்து கடமையை கொடுத்தான். நான் பணக்கார ஒவ்வொருவரும் உஷாராக வேண்டிய விஷயம் இது. நீங்க ஜக்காத்தை ஒழுங்கா கொடுத்துருந்தா அவன் கடனை அடைச்சிருப்பான். எதுக்கு அல்லாஹ் 8 நபரை சொல்றான் குர்ஆன்ல? ஜக்காத், நீ வசதியை கொடுத்து ஜக்காத்தை கொடுத்து நீ ஜக்காத்தை செய். இந்த ஜக்காத்தை எல்லாருக்கும் கொடுத்துறாத. 8 நபர், அதுல ஒருத்தன் கடனாளி. இந்த கடனாளிக்கு நீ ஜக்காத்தை குர்ஆன் சொன்னா எவன் கொடுக்கறது இல்ல, யாரும் கொடுக்கறது இல்ல. அவன் என்ன செய்வான்? தற்கொலை பண்ணிடுவான். ஆனா பேசுவார்கள், தற்கொலை பண்ணிட்டான், அவன் நரகவாதி. அல்லாஹ் கேட்பானா மறுமையிலே, ஏன்டா தற்கொலை பண்ண? நான் ரூஹு வாங்க இருக்க போது நீ ஏன் அவசரப்பட்ட? யா அல்லாஹ், இந்த உலகத்தில் எனக்கு கடன் அல்ல, கடனுக்கு யாருமே உதவி செய்யறது. பணக்காரர்கள் நிற்பார்கள், அங்கே பேசியவர்கள் நிற்பார்கள், வாய்களே பேசியவர்கள் நிற்பார்கள். அல்லாஹ் கேட்பானா, உனக்கு ஜக்காத்தை கடமையாக்கினல்லவா, இவன் கடனை யாரா நீ அடைக்கிற? என்ன சொல்லுவார்? ஜக்காத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து என் பேரை பையிலே போட்டு நான் ஊரு விட்டு ஊரு தாண்டி கொடுத்து விட்டேன் சொல்வீர்களா? என்ன சொல்லுவீர்கள்? மகளாவிலே எத்தனை கடனாளி இருக்கிறார்கள், எத்தனை பேர் பணக்காரர்கள் இருக்கிறார்கள். எங்க ஒரு நபர் கடன் அடைச்சோம், நான் ஜக்காத்தை கொடுத்தேன், ஒரு நபர் சொல்லட்டும். ஏங்க அவனை குறை சொல்றான் அம்மா? அல்லாஹ் உணர வேண்டுங்க. ஒருவன் தற்கொலை பண்ண காரணம் இந்த சமூகம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அவனுக்கு கடன் அடைப்படி ஜக்காத்தை கொடுத்துருங்க, அவன் கடன் அடைச்சிருப்பான், நிம்மதியா இருந்திருப்பான். ஜக்காத்துடைய சட்டமே தெரிய மாட்டேங்க யாருக்கும். ஒரு மனிதன் ஏழையாக இருக்கக்கூடாது, அவன் மாற வேண்டும், கடனாளியாக இருக்கக்கூடாது, மாற வேண்டும் என்பதுதான். ஆனால் வருஷம் பணக்காரர்கள் லட்சக்கணக்கான ஜக்காத்து கொடுக்கிறார்கள். ஆனால் மகல்லாவிலே பிச்சைக்காரனா இருக்கிறான், ஏழையா இருக்கிறான், கடனாளியா இருக்கிறான். எப்ப மாறும்? எப்ப மாறுதோ அப்பதான் அந்த தற்கொலை விட்டு காப்பாற்றலாம். அடுத்து ஸ்கூல் பசங்க, இந்த ஸ்கூல் பசங்க பரீட்சையில பாஸ் ஆகலாம், பிஞ்சுகள் மௌத்தாயிடுறாங்க, சக்கரா ஏதாவது பண்ணிக்கிறாங்க. யார் காரணம்? ஒவ்வொரு பெற்றோர்கள் தான் காரணம். முட்டா பைய பெற்றோர்கள் அறிவில்லை. இந்த உலகத்தில் படிக்கிற படிப்பு தான் அவங்களுக்கு முக்கியமா? அவனை போட்டு பரீட்சையில பாஸ் ஆகலா, நீ பாஸ் ஆகலாம், உன்னை அப்படி பண்ணுவா இப்படி பண்ணுவான்ட்டு அவனை மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது யாருங்க? அந்த பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் தான். அவன் பார்க்கிறான், பயப்படுறான், ஐயோ பெற்றோர்கள் ஏதாவது சொல்லிடுவாங்களோ, சங்கடப்படுத்திடுவாங்களோ. அந்த பசங்களை வச்சுக்கிட்டு ஏய் உன் கூட படிச்சவன பாருங்க எப்படி வந்துட்டாங்க, அவனை தரகுறவா பேசுறது அறிவில்லையா நான் கேட்கிறேன் இந்த சமூகத்துக்கு. அந்த ஒரு பிள்ளையை நம்ம தரகுறவா பேசுறதுனாலையும் அவனை கேவலப்படுத்தி பேசுறதுனாலையும் அவன் மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை பண்ணிடுறாங்க. இன்னைக்கு கணக்கு சொல்லுது, விக்கிபீடியாவில் போய் பாருங்க, தற்கொலை என்று போட்டு பாருங்க, ஒரு 46வது இடத்துல இருக்கு இந்தியா தற்கொலை பண்றது. அதுல ஸ்கூல் பசங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். இதுக்கு காரணம் யார் தெரியுமா? சமூகம் இல்ல, அந்த பிள்ளை பெற்ற தாய் தகப்பன். அவனை எப்படி நீ நரகவாசிப்ப? ஒரு மனிதன் தற்கொலை பண்ணுவதற்கு அவன் நரகவாசி என்றால் அதுக்கு காரணமானவர்கள் சோழவாசியா? சொல்லுங்க, அவர்களின் காரணமானவர்கள் யாரு? தப்பு செய்தவர்களுக்கும் தண்டனை உண்டு என்றால் தப்பு செய்த தூண்டியவனுக்கும் ஐபிசி செக்ஷன்ல தண்டனை உண்டுவது போன்று அல்லாஹ்வுடைய ஆட்சியும் தண்டனை உண்டு. சொல்லுவாங்க போய், என் பெற்றோர்கள் இது திட்டினார்கள் அல்லாஹ், நான் அதனால தற்கொலை பண்ணிட்டு பயந்துட்டு போட்டு அவனை தூக்கி உள்ள ஒரு கவனிச்சிருது. சொல்லுவானு சொல்ல மாட்டான். எங்க போச்சு? மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காத பெற்றோர்கள் பரீட்சையில பாஸ் ஆனா உள்ள பாத்துக்கலாம் சொல்லி பாருங்க, அவன் நல்லா படிப்பான். சைக்காலஜி
அதே மாதிரி பாருங்க, கணவன் மனைவி சண்டை, வாழ்க்கையே பிடிக்கல. 5 வருஷம் வந்துச்சு சொல்றான். இந்த 3 வாங்கி எங்களுக்கு வந்து சேர்ந்துச்சு பார்க்கறான். வாழ்ந்து முடிச்சு 5 வருஷம் கழிச்சு கேட்டா வாழ்க்கையில இனிக்குது, அப்புறம் கசக்குது. வாழ்க்கை என்பது இனிப்பும் கசப்பும் இருந்தா தான் நல்லா இருக்கும். இனிப்பானே இருந்தா சுகர் வந்துடாது வாழ்க்கையில. அப்புறம் நொந்து நூலாகி மனைவி தோட்டத்தாக தூக்கல போடுறான். அவன் மனைவி உங்களை ஆண்களை கொடுமைப்படுத்துவதற்கு நான் தான் காரணம், வேற யாருமே இல்லை. வெளியில வந்துடுறோம். நான் பல தடவை சொல்லிட்டு இருக்கேன், தயவு செய்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை கவனிங்க. தவறா போயிடுவாங்கன்னு இல்ல, தனக்குத்தானே தற்கொலை சிந்தனைக்கு மாறக்கூடிய சமுதாயம் நம்பர் 1 இருப்பது பெண் சமுதாயம் தான். கல்யாணம் பண்ண கூட்டு வந்து அவன்கிட்ட பேசுறதுல எந்த புருஷமாரும் எந்த கணவன்மாரும், வீட்டில் இருக்கக்கூடிய மாமிமார்களும் அத்தைமார்களும் மாமனாரும் பேசிட்டு இருப்பாங்க ஜாலியா. என்ன சொல்வார்கள்? ஏமா பருப்புல இவ்வளவு போட்டியா, ஜாமான இவ்வளவு ஆக்கினியா, சோறையா இவ்வளவு ஆக்கிற. இதை தவிர மாமனார் மாமியாருக்கு பேச தெரியாது. எந்த மாமனும் மருமனை கூப்பிட்டு ஜாலியா பேச போறாங்க? அவளுக்கு ஜாலியா பேசுறது, அவளை லவ் பண்றது, அவளை பிரியத்தை காட்டுவது, அவளுக்கு தேவையானது செய்வது போல மாமனார் மாமியாருக்கு கடமை இல்லை, கட்டிய புருஷனுக்கு தான் கடமை. தயவு செய்து சொல்கிறேன், போன் அடித்தால் பேசுங்கள், அவளை கொஞ்சம் கவனிங்கள். இல்லை என்றால் தற்கொலைக்கு ஆளாகி விடுவார்கள் பெண்கள். மன உளைச்சல். ஆறுதல் சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வாங்க ஐசாரில் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் என்னை எந்த அளவுக்கு லவ் பண்றீங்க, பிரியம் பண்றீங்க? பிரியம் என்பதற்கு லவ் என்று அர்த்தம். லவ் பத்திலாம் பேசணும்னு நினைச்சாதீங்க. ரசூலுல்லாஹ் லவ் பண்ண சொன்னார்கள். மாற்று வீட்டு பெண்ணை பண்ண அந்த தப்பு, தான் பொண்டாட்டியை பண்றதுல தப்பே இல்லை, மனைவியை பண்றதுல யாருமே அப்படி பண்றது இல்லை. எவன் பொண்டாட்டியாவது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இங்கே இல்லை வேற ஒரு. நல்லா பாதுகாக்கணுங்க. தான் மனைவியை நேசிக்கிறானா எவன் மனைவியை நேசிக்கிட்டு இருக்கா, அப்புறம் சண்டை வந்து நாரி போய் கிடக்குது. நல்லா பாதுகாக்கணும். தான் மனைவியை பார்க்கறது இல்ல, தான் மனைவியை கண்டுக்கிறது இல்ல, அவள்கிட்ட பேசுறது இல்ல. அவன் போய் இங்க வர்றா, கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து வச்சிருக்கான், அந்த பிள்ளை பாவண்டான்னு இவன் சொல்றான். இதே ஓ மனைவியை போய் பாடுறா, ஓ மனைவி மாத்தாண்டா மார்க்கம் சொல்லுது. ஐசார்ல கேட்கிறாங்க பாருங்க, ரசூலுல்லாஹ் வாழ்க்கை எப்படி ஏற்பட்டது பாருங்க. ஐசார்ல கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் என்னை எந்த அளவுக்கு பிரியப்படுறீங்க? இறுக்கமான கயிறு எந்த அளவுக்கு இறுக்கமா இருக்குமோ அதை விட அதிகமா நான் லவ் பண்றேன் ஐசா. சண்டை வருமா ஆயிஷாவுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் மத்தியில சின்ன பிணக்குகள் வருமா? ஆயிஷால வந்து கேட்பாங்களா, யார் ரசூலுல்லாஹ் அந்த கயிறு எப்படி இருக்கு? ரசூலுல்லாஹ் கேட்பாங்களா கயிறு எப்படி இருக்கு? ஆயிஷாவே கயிறு நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்குமா. இதெல்லாம் வாழ்க்கை. கொண்டாடி திரும்பி பார்த்தாலே இவனுக்கு பயம். நீ ஆக்குனது அப்படி அவளை மூதேவியாவும் அவளை ராட்சசியாவும் ஆக்குனது ஆண்கள் தான், வேற யாரும் இல்லை. தயவு செய்து தற்கொலைக்கு காரணமாக ஆகிவிடாதீர்கள். இந்த சமூகம் தற்கொலைக்கு ஆகக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு சமூகத்தை ஏற்படுத்துவது இந்த சமூகம் தான், வேற யாரும் இல்லை. அப்படி தற்கொலை செய்த ஒரு மனிதனுக்கு ஜனாசா தொழு வைக்க கூடாத ரசூலுல்லாஹ் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? இப்படி தற்கொலை அதிகமாகிவிடும், தற்கொலை என்பது அதிகமாகிவிடும் என்பதற்காக வேண்டித்தான் அதை ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். இப்போ உள்ள சுச்சுவேஷன்ல இஸ்லாமியனா வாழ்ந்திருக்கிறான், இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவனா இருக்கிறதுனால அவன் தற்கொலை பண்ணி மூத்தானாலும் சரி, அது எப்படி மூத்தா போனாலும் சரி, நம்ம செய்ய வேண்டிய கடமை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு ஜனாசாவுக்கும் நீங்கள் தொழுகை வைங்கள். அவன் பாவியா இருந்தாலும் சரி, நன்மையை செஞ்சாலும் சரி, நமக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தானே தெரியும். தற்கொலை பண்ணும் போது மாட்டிக்கிறான், அந்த நேரத்தில் கூட அவன் உணர்ந்து அல்லாவே அப்படின்னு மன்னிப்பு கேட்டிருக்கலாம், அதோட ரூபு போயிருக்கலாம். நம்ம போய் பார்த்தோமா நமக்கு தெரியாது. அல்லாஹ் அந்த எண்ணத்தோட தொழுவைக்கு என்னால தப்பு இல்லை. அப்படியே அவர்களுக்கு உண்டான தண்டனை அது பாவமாயிருந்தா அது அவரோடு அல்லாஹ்வோடு நமக்கு தேவையில்லை. நம்ம முடிவு பண்றது எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் ஒன்று சொன்னார்கள், ஒரு ஜனாசாவுடைய முடிவு மக்கள் பேசும் முடிவுல தான் இருக்கான். நம்ம எல்லாம் சேர்ந்து அவன் நான் பாவிங்க நரகவாசிங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு பேசிட்டோம்னா அது அல்லாஹ் ஏற்றுக்குவான், கபுல் செஞ்சிருவானா. அவன் பாவி இல்லை. அதே விட்டுட்டு அவன் பாவியா இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்லவங்க நல்ல நன்மை செஞ்சாங்க அப்படின்னு பேசினோம்னா அதையும் அல்லாஹ் ஏற்றுக்குவானா. மக்கள்கிட்ட கொடுக்குறோம் தீர்ப்பு. ஆகவே தயவுசெய்து தற்கொலை பண்ணிட்டான் அப்படின்னா அவன் நரகவாதி தான், அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்துட்டான் தான். ஆனால் அது அவனுக்கும் அல்லாஹ் உள்ளது. நம்ம தீர்ப்பு எழுதக்கூடாது. தயவுசெய்து அதை சங்கடப்படுத்துவதனால் அவருக்கு ஒன்றும் சங்கடம் இல்லை. அவரை பெற்ற பிள்ளைகளுக்கு, அவருடைய குடும்பத்தாருக்கு, அவர் மனைவிகளுக்கு பெருத்த சங்கடத்தை இந்த சமூகம் ஜமாத்தார்கள் கொடுத்து விட வேண்டாம். தயவுசெய்து அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கக்கூடாது. நடத்தி விட்டால் தாராளமாக ஜனாசா தொழுது அடக்க முடிய வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் முடித்த வரவு ஜனாசா கொண்டு போய் கபர்ஸ்தானில் வச்ச பின்பு உடனே அல்லாஹ் கியாமத்தில்
மைதானில் கொண்டு வந்து மாசத்துல கொண்டு வந்து அல்லாஹ் கேட்க போறதில்லை. எத்தனை ஆண்டு காலம் கழித்து கபரை திறக்க போறான் என்று தெரியவில்லை. ஆகவே கபர் வாழ்க்கை இருக்கிறதே, அந்த கபர் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல அமல்கள் நமக்கு இருந்தால்தான் கபூரிலே கியாமத்து நாள் வரை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் கபர்ல தான் இருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாடி வந்த நம்மளுடைய சகோதரர்கள் இன்னும் கபர்ல தான் இருக்கிறாங்க. உங்க தாத்தா பாட்டன் இன்னமும் கபர்ல தான் இருக்கிறாங்க. ஆனா கியாமத்து நாள் எப்போ வருதோ அப்பதான் எல்லாம் மறுபடியும் ரூஹ் கொடுத்து எழுப்புவான். அது வரைக்கும் நம்ம வாழ்க்கை எங்கங்க? கபரு 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 கபர் தான். எத்தனை ஆண்டு, எத்தனை கோடிக்கணக்கான ஆண்டு ஆகும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்று இந்த உலகத்திலே வாழ்வதற்கான அலங்காரமாகவும் அழகாகவும் எப்படியெல்லாமோ வீட்டை ரசிச்சு ரசிச்சுக்கிட்டுருமே, கியாமத்தின் மறுமை, அந்த கியாமத்து நாளுக்கு முன்பு கபர் வாழ்க்கை, அதுதான் நமக்கு வீடு. அந்த வாழ்க்கைக்கு தேவையானதை ரசிச்சு ரசிச்சு இபாதத்தை செய்தோம் என்றால் அந்த வாழ்க்கை நமக்கு நல்லதாக அமையும் என்பதை உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் தேவையில்லாத குழப்பத்தை தூக்கி தொகுஞ்சிட்டு நல்ல எண்ணங்கள் உண்டாக்குங்க. அப்படி ஒரு நல்ல எண்ணம் மனசுல வந்துட்டாலே அல்லாஹ் சொல்றான், நான் சொல்லல, நல்ல எண்ணத்தை மனிதன் உண்டாக்கினாலே கவலை வராது, தூக்கம் வராது, மன சோர்வு அடையாது, தற்கொலை செய்ய போகாது. அல்லாஹ் மாற்றுவான். ஆகவே நல்ல எண்ணத்தோடு வாழ்வோம், நல்ல எண்ணத்தோடு மற்றவர்களை பார்ப்போம், நல்ல எண்ணத்தோடு சமூகத்தோடு ஒன்றிணைந்து வாழ்வோம். இன்ஷா அல்லாஹ் கபருடைய வாழ்க்கைக்கு தேவையான நல்ல அமல்களை நாம் ஏற்பாடு செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.